ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நான் சொல்றேன், இந்த நாள்ல தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நிச்சயமாய் அற்புதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா தேவன் பேரிலே வாஞ்சியா இருக்குதுன்னு சொன்ன மாதிரி, தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று வாஞ்சையும் தவனமுமா இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இந்த இரவு தேவன் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த சீசன்ல ஆண்டவருடைய பெரிய தயவு வெளிப்பட போகுது. அது மட்டும் இல்லாம கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள ஒரு சிலருடைய வாழ்க்கையில சில பெரிய அற்புதங்கள் இந்த நாட்கள்ல நடக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிஸ்டர் அருணா, உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. டாக்டர் ஜானட், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். ஆமீன். மலேசியால இருந்து இணைந்திருக்கிற சிஸ்டர் தங்கம், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். இது தேவனுடைய பெரிய காரியங்கள் வெளிப்படுகிற காலம் இது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு காலையில செய்தி நீங்க நிச்சயமா எல்லாருமே கேட்டே ஆக வேண்டும். அதை போய் கேளுங்க. அதுல ஒரு சரித்திரம், ஒரு சத்தியம், ஒரு சத்துவம் இன்னைக்கு பேசப்பட்டிருக்கிறது. அதுல 7 விதமான ஃபேவர்ஸ் பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அந்த 7 தயவுகளையும் இந்த நாட்கள தேவன் உங்கள் வாழ்க்கையில பாராட்ட உண்மையிலவரா இருக்கிறாரு. அதனால நீங்க அதை போய் கண்டிப்பா கேளுங்க. அது மாத்திரமல்ல, அந்த மெசேஜ் எப்போ வரும்? இன்னைக்கு நைட்டே வந்துருமா? ஓகே. ஸோ அதுல இருக்கிற அந்த வெறும் மெசேஜை மட்டும் இன்னைக்கு ராத்திரி அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, அநேகருக்கு அனுப்பி வைங்க. சரியா? சத்தியத்தை என்ன போட்டிருக்கு தெரியுமா? சத்தியத்தை வாங்குன்னு போட்டிருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா you must see that it is very precious, so send it to so many people. நீங்க அதை எடுத்து என்ன பண்ணுங்க, அநேகருக்கு அனுப்புங்க. யார் யாரை பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது போய் சேரட்டும். அல்லேலூயா. ஆண்டோடைய வருகை சமீபமா இருக்கு. சீக்கிரமா தேவன் தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல கர்த்தருடைய வார்த்தை போய் சேர வேண்டிய இடங்களுக்கெல்லாம் அது போய் சேரும்படி you be a channel of God's blessing. சரியா? ஒரு சிலருக்கு பாருங்க, நீங்க அனுப்பி கொடுத்தாலே போதும். இன்னும் சிலருக்கு நீங்க போன் பண்ணி சொல்லணும். இந்த வார்த்தை உங்களுக்கு தேவன் ஊழியம் செய்த வார்த்தைகளை நீங்க அவங்களுக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் காப்பிரைட் நான் வைக்கவே விரும்பல. இது கர்த்தருடைய வார்த்தை, கடைசி காலம். நீங்களே இது உங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாருன்னு கூட சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாய் பலரையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த இரவுல நம்ம ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இன்னைக்கு என்ன அப்படின்னா மதர்ஸ் டே. அதனால இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்னையர்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால இன்னைக்கு ஒரு 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 தாய் அவளுடைய ஒரு துதி பாடலையே நாம இன்னைக்கு தியானிக்கலாம் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அதுல 1 முதல் 10 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2 அதிலே 1 முதல் 10. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை
பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ அன்னாளுடைய ஒரு துதிப்பாடல், இது வெறுமனே ஒரு துதிப்பாடல் மட்டும் சொல்லிட முடியாது. இது ஒரு தீர்க்க தரிசன துதிப்பாடல். ஏன் தீர்க்க தரிசன துதிப்பாடல்னு சொல்றோம் அப்படின்னா, அதாவது 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 10வது வசனம். கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஆமென். இந்த லாஸ்ட் பகுதியை கவனிச்சீங்கன்னா, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். இப்படி அன்னாள் துதிக்கும் போது இஸ்ரவேல்ல ராஜாவே கிடையாது. அப்படிதானே? இஸ்ரவேல் ராஜாவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, சாமுவேல் பெரியவனாகித்தான் இஸ்ரவேல்ல ராஜ்யபாரமே அமைய வேண்டும். அப்போ இவ இந்த துதிப்பாடல் தீர்க்க தரிசனமான துதிப்பாடல். அவ என்ன சொல்ல வரானா, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஒரு பிள்ளை, ஒரு நன்மை, அவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்றால் அவன் ராஜாக்களையும் ஏற்படுத்துகிறவன். Praise the Lord. I mean, Lord, I just asked for a boy, and what you have given is not just a boy, but a great prophet and a kingmaker. Praise the Lord. Amen. பாருங்க, அதாவது ஒரு சரியான ஜெபம் என்பது எவ்வளவு வல்லமையுள்ள, எவ்வளவு மாட்சிமை நிறைந்த பதிலை கொண்டு வரும் என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணமாய் இருக்கிறது. Hallelujah. Praise the Lord. Amen. So, it is very important for us to pray the right prayers. அதனாலதான் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நமக்கு தெரியாதபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Hallelujah. Praise the Lord. So you need to have a habit of praying in that spirit, speaking in tongues and praying. ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு தெரியாத விதமாய் நாம் பல காரியங்கள், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற பல காரியங்களை சொல்லி நாம் மன்றாடுகிறோம், கேட்கிறோம். ஏன்னா சரியான ஜெபங்கள் வல்லமையுள்ள பதில்களை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ அன்னாளுடைய துதிப்பாடல் இருந்து நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, I mean all of your prayers, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. I mean உங்களுடைய ஜெபங்கள் எல்லாமே என்ன செய்யப்படுகிறது? கேட்கப்படுகிறது. Okay, so chapter 2 talks about a song of praise, ஒரு துதிப்பாடல். Chapter 1 talks about an encounter. முதல் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு பரிமாற்றம். அன்னாளுடைய லைஃப் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றேன், வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 1:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் இந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஓகே, இங்க பாருங்களேன், இது வருஷந்தோறும் நடந்திருக்கு. இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் a routine. வருஷந்தோறும் அவன் இந்த பிரகாரமாய் செய்வான். எந்த பிரகாரம் செய்வான் அப்படின்னா 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அதை வாசிங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி 5th verse. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான்.
ரைட். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். Every year she used to receive a double portion blessing. ஒவ்வொரு வருஷமும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற போதிலும் அவளுடைய அழுகை மாறவில்லை. அழுது கொண்டிருப்பாள். சாப்பிடாமல் என்ன செய்வாளாம்? அழுது கொண்டு, சும்மா வெறும்னா அழுது கொண்டிருந்தா கூட பரவாயில்ல. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவள் என்ன செய்வாளாம்? அவள் சாப்பிடாமல் என்ன செய்வா? அழுது கொண்டிருப்பாள். அப்படிதானே? என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அவ என்ன சாப்பிடல அப்படின்னா, தேவ பிரசன்னத்திலிருந்து, அப்படிதானே? 7ஆம் வசனம் கடைசியில் இருக்கு பாருங்க. அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். தேவ பிரசன்னத்திலிருந்து வருகிறதை அவள் உட்கொள்ளக்கூடாதபடிக்கு அவளுக்கு ஒரு பெரிய அழுகை இருந்தது. Praise the Lord. So இவ லைஃப்ல பல காலங்கள் ஒரு ரொட்டீன் போயிட்டே இருக்கு. She will come to the presence of God. She will have a double portion of blessing, but she will go back without the power of God, without being empowered by God. தேவனால் பலப்படுத்தப்படாமலே போகிற. ஏன்னா அவள் தேவனிடத்திலிருந்து வருகிறத என்ன செய்யலன்னா பெற்றுக்கொள்ளவில்லை, அதை சாப்பிடல. அப்படியேதான் திரும்ப போறா. அவளுடைய வாழ்க்கை பலட்சயமுள்ள வாழ்க்கையாகவே தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்த இரவு உங்க வாழ்க்கை ஒருவேளை இப்படித்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னால், நான் வரேன் ஆண்டுடைய பிரசனத்துக்கு, ஆனாலும் அழுகை தொடருகிறது, என்னுடைய பலவீனங்கள் தொடருகிறது என்று சொன்னால், இந்த இரவு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி அதற்கு வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் இடைப்பட்டு உங்க சூழ்நிலையை மாற்றப் போகிறார். அவள் பிள்ளைக்காக அழுதால், ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கலாம். அவளுக்கு பிள்ளை இல்லாததுனால் அழுதால், நீங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், உன்னுடைய சூழ்நிலை இந்த இரவு மாற்றப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். I mean, so there was a routine going on. ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆன் that particular year she had an encounter in the presence of God. 15ஆம் வசனத்தை வாசிங்க. 1:15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். She says that I just poured my heart in the presence of God. In other words, I just emptied my heart in the presence of God. நான் ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன். யாராவது தேவ பிரசன்னத்திலே வந்து ஒரு இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் ஊற்றி அப்படியே வெறுமையா போக முடியுமா? போகவே முடியாது. வெறுமையான இருதயங்கள் தேவ பிரசன்னத்திற்கு வரலாம், ஆனால் வெறுமையாய் அந்த இருதயம் தேவ பிரசன்னத்திலிருந்து போகவே முடியாது. சோ இந்த பரிமாற்றம் என்ன நடந்தது என்று சொன்னால், இவள் தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றிவிட்டாள். தேவன் அவளை வெறுமையா அனுப்பவில்லை, அவருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவளுக்குள்ள கொடுத்து அனுப்பிட்டார். Praise the Lord. It was like an exchange. She emptied her heart so that she can be filled with the heart of God. தேவன் அவளுடைய இருதயத்திற்குள் தம்முடைய இருதயத்தையே வைத்து என்ன பண்ணார் தெரியுமா? அவளை அனுப்பினார். அதனால அவளுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. For every encounter, there is an intention, God's intention, and that intention is to bring forth the transformation. உங்க வாழ்க்கையை ரூபாந்தரப்படுத்த வேண்டும், உங்க வாழ்க்கை மறுரூபம் அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. அது நீங்க அவருடைய பிரசன்னத்துல உங்களை வெறுமையாக்காம, அவருடைய பிரசன்னத்தில் வைத்து அவர் உங்களை நிரப்பாம அது நடப்பதே இல்லை. இது நடந்ததுனால இவ லைஃப்ல பாத்தீங்கன்னா 5 காரியங்கள் வித்தியாசமா இருந்துச்சு. நம்பர் 1 என்ன அப்படின்னா ஜெபம். அவருடைய ஜெபம். Whenever God transforms you, I want to tell you, your prayer will be transformed. உங்க ஜெபம் என்ன செய்ய தெரியுமா? வித்தியாசப்படும். அல்லேலூயா. அது வரைக்கும் அத்தனை வருடங்களும் அவள் செய்த விதமாய் அந்த வருடம் அவள் ஜெபிக்கவில்லை. அவளுடைய ஜெபத்தை தேவன் மாற்றி விட்டார். அல்லேலூயா. Praise the Lord. Amen.
நிறைய பேருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்காம இருக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஜெபத்தை கொஞ்சம் மாத்தி என்ன பண்ணல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசுவா ஜெபம் பண்ணா, ஆண்டவரே, we want to have a full victory, so Lord, I'm not going to resize my promise, but I'm going to resize my opportunity. Praise the Lord. ஆண்டவரே, என் சூழ்நிலை பெருசாகணும், எனக்கு தருணம் எக்ஸ்டெண்ட் ஆகி என்னுடைய விக்டரியை முழுசா வாங்கணும்னு ஜெபம் பண்ணா, அந்த ஜெபத்தில் தேவனே யுத்தம் பண்ணும்படி அந்த ஜெபம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. ஹல்லேலூயா, praise the Lord. Transformed prayers are powerful, and that's a result of transformed lives. உங்க வாழ்க்கையில ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு அப்படின்னா அது நிச்சயமா உங்க பிரேயர் லைஃபை மாத்திரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். 11 பேர் படகுல இருக்கிற 11 பேரும் ஆண்டவரே இயேசுவே வந்துருங்க, இயேசுவே இயேசுவே ஆண்டவரேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் மட்டும் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ முதலாவது நான் சொல்றேன் பாருங்க, அவளுடைய ஜெபம் மாறினது. வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1 அதிலே 10-11. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். Amen. Praise the Lord. She made a vow in the presence of God. You know, it's like almost like an oath. அவ ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்கா பாருங்க. இதுவே ஒரு பெரிய ரெவலேஷன் நான் சொல்லுவேன். அவ எனக்கு ஏதாவது ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரே எல்லாம் கேட்கல. இவ்வளவு நாள் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, now you know she has got some kind of revelation about the need of God. தேவனுடைய தேவை இன்னதென்கின்ற ஒரு வெளிப்பாடு அவளுக்கு கிடைத்து விட்டது. அதனால அவ கேட்கிற, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை உமக்கே தருவேன். அவன் சொல்ற, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எனவே நான் என்ன பண்றேன், இப்போ நான் அதை தான் கேட்க போறேன். சோ உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னத்துல ஒரு என்கவுண்டர் நடக்கும் அப்படின்னா உங்க பிரேயர் டிஃபரெண்டா மாறிடுது. So for the first time she's asking a prayer, she's praying a prayer, you know, knowing the heart of God. தேவனுடைய இருதயத்தை அறிந்து இப்பொழுது அவருடைய ஜெபம் அங்கே மறுரூபப்பட்டிருக்கிறது. ஜெபம் மாறிடுச்சு. சோ நான் முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன், God is breaking every kind of routine. The kind of prayer that you used to pray will no longer work. Praise the Lord. இதுவரைக்கும் தெரிந்த நீங்க செய்து கொண்டிருந்த ஜெபம் அல்ல, வித்தியாசமான விதத்திலே வெளிப்பாடுகளோடு ஜெபிக்கும்படி உங்க வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. I mean, so இந்த ஜெபம் அவ வாயிலிருந்து வந்த உடனேயே இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது பாருங்களேன். Okay, this is a prayer that will be 100% answered. So whenever you pray according to the heart of God, your answer is instant. Praise God. You are instantly heard by God. எப்பொழுதெல்லாம் அந்த ஜெபம் நீங்க ஏறெடுக்கிற ஜெபம் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மாதிரி ஜெபம் பண்ணிடுறீங்களோ, அங்க உங்களுடைய அற்புதம் உடனே நடக்கும் நிச்சயமாய். ஹல்லேலூயா. So it transformed her prayer. அவளுடைய ஜெபத்தை அது ரூபாந்தரப்படுத்தது, மாற்றினது. அது மாத்திரமல்ல, அவளுடைய விசுவாசத்தையும் கூட. 1 சாமுவேல் 1:18 வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கிடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆமென். சோ இத்தனை வருஷமும் பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருப்பா,
பலப்படுத்தப்படாமலே வீட்டுக்கு போயிடுவா. இந்த முறை வேதம் சொல்கிறது, அவள் போஜனம் செய்தாள். She was able to consume everything that was prepared for her, that was set for her. அவளுக்கென்று வைத்து வைக்கப்பட்ட சகலவற்றையும், இன்னும் சொல்ல போனா அவருடைய பலிபீடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அவளுக்குரிய பங்கை அவள் உட்கொண்டாள். ஹல்லேலூயா. அவளுடைய விசுவாசத்தை பத்தி சொல்லுது. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இதுதான் faith. She was able to, display her faith very deliberately. Praise the Lord. இப்பவுமே குழந்தை பிறந்துருச்சா? இல்லையே. இல்ல இங்க இருந்து வெளியே போகும்போதே அப்படி எதுவும் ஒரு புதுசா ஒரு எதுவும் அடையாளத்தோடைய போறா? இல்லவே இல்லை. அதுதான் faith. The condition did not change, but her countenance changed. Praise the Lord. Amen. This is because of faith. அவளுடைய விசுவாசம் அவளுடைய முகத்திற்கு ஒரு கலையை கொடுத்துருச்சு. உடனே அவள் அப்புறம் துக்க முகமாய் இருக்கவில்லை. Hallelujah. Praise the Lord. Amen. This is a kind of faith that she's operating now, because not just her prayer, but her faith was also transformed. இந்த இரவு தேவன் உங்க ஜெபத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. அடுத்தபடி அவங்க ஃபெய்த் என்ன பண்ண போறாரு தெரியுமா? அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறாரு. A transformed faith, can bring down God's glory. தேவனுடைய மகிமைய உங்க விசுவாசம் தேவனால தொடப்பட்ட விசுவாசமா இருக்கும்னு சொன்னா, அது தேவ மகிமை என்ன பண்ணு தெரியுமா? அப்படியே கொண்டு வரும். Hallelujah. Praise the Lord. So the encounter, அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஒரு என்கவுண்டர் நினைச்சு தேவ பிரசனத்துல, அதன் விளைவுடைய ஜெபம் மாறிடுச்சு, அவளுடைய விசுவாசம் மாறிடுச்சு. அவளுடைய உண்மை பாருங்களேன். 1 சாமுவேல் 1:24. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. ஆமென். என்ன அழகா இருக்கு பாருங்க. பிள்ளை இன்னும் குழந்தையாதான் இருக்கு. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, இது ஆண்டோடைய சமத்துல போய் ஜெபம் பண்ணி 10 மாசம் ஆயிடுச்சுல. இப்ப 10 மாசமா ஆகாம குழந்தை பிறந்திருக்காது இல்லையா? துக்க முகமா இருக்கவில்லை. அப்படி சந்தோஷமா வெளியே வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் 10 மாசம் குறைஞ்சபட்சம் பிள்ளைய பத்தாச்சு. இப்போ என்னைக்கோ தானே ஜெபம் பண்ணோம், அது கேட்டோம், சொன்னோம், ஜெபம் பண்ணோம் ஆண்டவர் அப்படின்னு. அவளுடைய உண்மையை பாருங்க. இன்டெகிரிட்டி. She's up to her words. அவ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதிலே துடிப்புள்ளவளாய் இருக்கிறாள். அதனாலதான் குழந்தையாதான் இருக்குன்னு வசனமே சொல்லுது. பிள்ளை இன்னும் குழந்தையா இருக்கு, இன்னும் வளரலங்க, குழந்தைங்க. ஆனா குழந்தையா இருக்கும் போதே அவள் அவனை பால் மறக்க பண்ணுகிறாள். அவளுடைய இன்டென்ஷன்லாம் அவன் நல்லா பாலை குடிச்சு பலன் அடையட்டும் இல்ல. அவன் நினைக்கிறா தேவ பிரசனத்திலேயே வளர்ந்து பலன் அடைஞ்சிருவான், பிரச்சனை இல்ல, நான் எவ்வளவு சீக்கிரமா என் பொருத்தனை நிறைவேற்றணும்னு நினைக்கிறா. அதுதான் உண்மை. Praise the Lord. அவ வாழ்க்கையில இருக்கிற உண்மையை பாருங்க. இதுக்கும் என்ன காரணம் தெரியுமா? The encounter that happened in chapter 1. Praise God. Hallelujah. அப்ப தேவன் உங்க வாழ்க்கையில இடைப்பட்டு சில பரிமாற்றங்களை இவர் செய்யும் போது என்னெல்லாம் நடக்குதுன்னா, உங்க ஜெபம் வித்தியாசமா மாறிடுது, உங்க விசுவாசம் வேற மாதிரி வேற லெவலுக்கு வந்துடுது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய உண்மை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக அன்னாளின் துதி. அதுதான் 1 சாமுவேல் 2 அதிகாரத்துல 1 to 10 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்கள். ஓகே, அது ஒரு பெருசு. அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் தியானிப்போம். அன்னாளுடைய துதி என்ன அழகா இருக்கு. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன். வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென். பாத்தீங்களா என்ன அழகா இருக்கு பாருங்க. களி கூறுகிறது, இருதயம் களி கூறுகிறது, உயர்ந்திருக்கிறது, வாய் திறந்திருக்கிறது.
நீ காலையில் ஆராதனை கூட சொன்னேன். அதாவது இட் வாஸ் அ வெரி சைலண்ட் பிரேயர். அப்படிதானே? நிசப்தத்துல மெதுவா உதடுகளை அசைத்து சத்தமே இல்லாத சத்தத்தில் மௌனத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். ஆனால் பக்கத்துல இருக்கிற ஏலிக்கு கேட்கல, தூரத்தில் இருந்த தேவனுக்கு அது முழுவதும் கேட்டுவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த ஜெபத்துக்கு தேவன் கொடுத்த பதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தான் முதல் பெயர்சமா வரைக்கும் பேர் பெற்ற தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தையில் ஒன்றும் தரையிலே விலகவில்லை, தவறியும் போகவில்லை. கர்த்தர் சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தினார். He is connected to the word of God, the voice of God. அம்மா பண்ண ஜெபம் அமைதியா பண்ண ஜெபம். ஆனா தேவன் கொடுத்த பதில் உரக்க தொனிக்கும் ஒரு சத்தம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். புதிய ஏற்பாட்டிலையும் அப்படிதான். சகரியா மௌனமா, வாயே பேச முடியாது, ஆனா பெற்றெடுத்த பிள்ளைய ஊரையே கூட்டுகிற சத்தம். ஹல்லேலூயா. ஆமென். சோ அண்ணாவுடைய துதி ரொம்ப டிராஸ்டிக்கா, வைப்ரண்டா, லைவ்லியா இருக்கிற ஒரு துதி. என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இவன் அழுதுகிட்டு தான் வீட்டுக்கு போயிருக்கணும். அவ்வளவு நல்ல குழந்தைய என்னதான் இருந்தாலும் சுமந்து பெற்று, இட்ஸ் சோ டியர் டு மை ஹார்ட், ஆனாலும் கர்த்தர்ட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போற வழி பூரா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அழுதுகிட்டே போயிருக்கணும். ஐயோ, என் பிள்ளைய கொடுத்துட்டேனே, என் பிள்ளைய கொடுத்துட்டேனேன்னு போயிருக்கணும். அப்படி போகல, அவள் துதித்தாள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ இந்த தேவனுக்கு அவளை எவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னா, அவ வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடியே இவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். சாமுவேலோட பேச ஆரம்பிச்சு விட்டார் ஆண்டவர். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் அவளுடைய துதி. அவளுடைய துதி எப்படின்னு சொன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் பிரைஸ். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி என்கவுண்டர் that happened in the first chapter. வருஷந்தோறும் வாரம் நீங்க போயிட்டு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள் தேவன் இடைப்படுகிறார், உங்கள் சூழ்நிலைகள் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு வருஷம். ஆனா பலிபீடத்தின் பங்கை அவள் புசிக்கவே இல்லை. அங்கிருந்து வருகிற அந்த பலத்தை அவள் உட்கொள்ளவே இல்லை. ஆனா தேவன் ஒரு நாள் அவளை சந்திக்கிறார். ஒரு சூழ்நிலை மாறுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவள் சாப்பிட்டாள். அவள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்ப அந்த என்கவுண்டர்னால ஜெபம் மாறிடுச்சு, விசுவாசம் மாறிடுச்சு, உண்மை வந்துருச்சு, துதி வித்தியாசமா இருக்கு. அடுத்தபடியா நேசம். இன்னைக்கு அதை ரொம்ப பேசணும்னு ஆண்டவர் காலையிலேயும் பேசுறார். காலையில உள்ள செய்தியை போய் தயவு செய்து போய் கேளுங்க. As the favor increases, the love towards God also must increase. அவருடைய தயவு, தற்செயலாய் நேரிட்ட தேவ செயலால வயலுக்கு சேர்ந்தேன்னு சொன்னவ, அந்த தயவு வளர்ந்து அவளை பெரிய உயரங்களுக்கு நேராக கொண்டு போச்சு. அந்த தயவு வளர்ந்தது போலயே அவளுக்கு நேசமும் வளர்ந்தது. நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இங்க இவளுடைய நேசத்தை குறித்து ஒரு சின்ன சான்று கொடுக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2:19 வாசிங்க. 1 சாமுவேல் 2:19. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஆமென். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது இதுக்கு மேல கொடுக்கணுமா என்னவ? அன்னாள் சாமுவேலை கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லையா? நம்மள அடுத்த 30 வருஷத்துக்கு அதை சொல்லிட்டே இருந்திருப்போமா இல்லையா? அந்த பாத்தீங்களா, நிக்கிறான் பாத்தீங்களா, பையில பாத்தீங்களா? ஏன் நான் கொடுத்ததா? நான் தாங்க கொடுத்தேன் சொல்லமாம் இல்லையா? அதுவும் சின்ன சாமுவேல் மூலமா கர்த்தர் பேச ஆரம்பிச்சு தான் முதல் பேர் சபா வரைக்கும் பேர் பெற்ற ஆளானா கண்டிப்பா என்ன பண்ணுவோம் தெரியுமா? பேஸ்புக்ல இருந்திருந்தா அன்னைக்கே போட்டு கிளீனா போட்டு அண்ணாளுடைய பேஜில போட்டு சாமுவேலின் டேக் பண்ணி என்ன பண்றது, போட்டு விடுறது. அப்படித்தானே? நீங்க வேணா சாமுவேல்கிட்ட கேட்டு பாருங்க. நான் தான் அவங்க அம்மா, நான் தான் கொடுத்தேன். உங்களுக்கு சந்தேகம் பண்ணா ஏலிட்டு கூட கேளுங்க இல்லையா? இதுக்கு மேல என்ன செய்யணும்? இவ்வளவு செய்திருக்கிறா. ஆனா திரும்பவுமா அவள் கொடுத்ததை இன்னும் அழகுபடுத்துகிறாள்.
பிரைஸ் தி லார்ட். வருஷம் 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 அவனுடைய வளர்ச்சியிலே அவளுக்கு ஒரு பிரியம். அவன் இப்படி வளர்ந்திருப்பான், இவ்வளவு வளர்ந்திருப்பான்னு சொல்லி அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்டை. ஏன்னா போன வருஷத்துக்கு அளவுக்கே சட்டை தைச்சா இந்த வருஷம் பத்தாது. அதனால வருஷந்தோறும் அவனுடைய வளர்ச்சியில் பிரியமாயிருந்து அதை யூகித்து ஞானத்தோட ஒரு சட்டையை பண்ணி கொண்டு வந்து அவனுக்கு மாற்றா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த நேசத்தை பாருங்களேன், தேவனை நேசிக்கிற நேசம். நான் கர்த்தர் கொடுத்துட்டேங்க, அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு இல்ல. எவ்ரி இயர் வருஷம் வருஷம் வர 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 இன்னும் தேவனுக்கு அவள் கொடுத்ததை அவள் இன்னும் மெருகேற்றிக் கொண்டே இருக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். அதான் நேசம். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அவளுடைய இருதயத்தை வெறுமையாக்கிட்டு அந்த வெற்றிடத்தை தேவன் தம்முடைய இருதயத்தால் நிரப்பிட்டார். ஏன்னா இதெல்லாம் காட் கைண்ட் ஆஃப் கிவிங். யோசிச்சு பாருங்க, இப்போ நமக்கு ஒரு நன்மையை தர்றார் ஆண்டவர், தந்துட்டு எப்பா இங்க பாரு உனக்கு நான் உன்னை கொடுத்துட்டேன் பாத்துக்க, உலகத்துல எவ்வளவு பேர் உயிரோடு இருக்கிறான், அவ்வளவு பேருக்கு நான் கொடுக்கணும், நீயே திரும்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாது, வார வாரம் இதை கொடுங்க ஆண்டவரே அதை கொடுங்க ஆண்டவர் கேட்டு கூடாதுன்னு சொல்றாரா என்ன நம்மகிட்ட? திரும்ப திரும்ப நம்மளை பார்க்கும் போதெல்லாம், நம்ம நினைக்கும் போதெல்லாம் அவர் திரும்ப திரும்ப அவங்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அதுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கலையா? அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து தேசங்கள் பயப்படவில்லையா? You know, the blessing that they were carrying was a kind of an intimidation. It was an intimidation to the enemy, but still the Lord wanted to bless them. அந்த லெவலுக்கு ஆசீர்வதித்த பிறகும் தேவன் ஆசீர்வதிக்கவே விரும்பினார். அதுதான் தேவனுடைய இருதயம். அப்படிப்பட்ட இருதயத்தை அன்னாள் பெற்றிருக்கிறாள். அதனாலதான் நேசத்தில் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு பரிமாற்றம், அந்த ஒரு என்கவுண்டர் என்னெல்லாம் நடந்துருச்சுன்னா, ஜெபத்தை மாத்திருச்சு, விசுவாசத்தை மாத்திருச்சு, உண்மையை மாத்திருச்சு, துதியை மாத்திருக்கு. நேசம் எல்லா ஏரியா ஆஃப் ஹானா, every area of Hannah, is now influenced by that encounter. Praise God. Hallelujah. Amen. சரி, இந்த துதிப்பாடல் இருக்கே, அந்த துதிப்பாடல்ல இவள் தேவனை குறித்து ஒரு 7 காரியங்களை சொல்றா. அவைகள் அதுல இருக்கிறது. அதை சீக்கிரமா பார்த்து அதுல இருக்கிறவைகளை உங்க வாழ்க்கையில தேவன் அப்படியே செய்வார் நான் நம்புகிறேன். சோ முதலாவதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், அதுல 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. ரைட். முதல்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த சாங் ஆஃப் பிரைஸ் இஸ் a result of her encounter with God. So first உங்களுக்கு ஒரு டிவைன் என்கவுண்டர் நடக்குது அப்படின்னா, the first revelation that you receive will be concerning his holiness. அவருடைய பரிசுத்தத்தை குறித்த வெளிப்பாடதான் முதல்ல அவர் உங்களுக்கு தரும்படி விரும்புகிறார். Praise the Lord. Hallelujah. Amen. நான் பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாது, 96, 97, 98 இந்த நாட்கள். அப்போ 96ல தான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா தினமும் பிரேயர் தான், வேற ஒரு ஊழியமும் கிடையாது. 1 year ஃபுல்லா வெறும் பிரேயர் தான். எதுக்கு பிரேயர் தெரியுமா? ஆண்டவரே ஒரு ஆளையாவது என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. ஆள் இல்லாத கடைக்கு கஸ்டமர் வரணும்னு நினைக்கிற மாதிரி நான் சொல்றேன், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கீங்களா? ஆமா, எல்லாம் இருக்கு அப்படின்னா யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்றதுக்கு அனுப்புங்க. என்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு ஓ நீங்க ஊழியக்காரரா, எங்க ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு ஆள் கேட்கணுமா? அதான் அப்ப என்னுடைய அதிகபட்சமான எதிர்பார்ப்பு. ஒருத்தர் கூட கேட்கலையேங்க. இந்த இளையகுமாரன் பன்றியின் தவிட்டுக்கு மேல் ஆசைப்பட்டு அந்த தவிடுமே கிடைக்கல, இந்த மாதிரி கதையாயிடுச்சு. எனக்கு ஒருத்தருமே வரல.
அப்போ வேற வழியே இல்லை, வெறும் ஜெபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க 3 நாள் தொடர்ச்சியா உபவாசம் இருந்தா தேவன் உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு. உடனே நான் நினைக்கிறேன், அதையே நம்ம விடுவானே, ஆண்டவர் பேசுவாரே அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் 3 நாள் பயங்கரமான உபவாசம், யார்கிட்டையும் பேசல. உபவாசம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு பேர் பட்டினி. ஜெபிக்கணும், தேவ பிரசன்னத்துல இருக்கணும். அதனால I just kept myself aloof from everyone. I wanted to pray. I wanted to sit in the presence of God, purely in the presence of God. அப்ப அந்த டைம்ல நல்ல காலத்துக்கு இந்த மொபைல் போனுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்க வீட்டுல டிவியும் கிடையாது. So நியூஸ் பேப்பர் மட்டும் வந்துகிட்டு இருக்கோம். I just avoided everything. I wanted to sit in the presence of God, purely wanted to hear from God. So 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து 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 ஆவியில் நிறைந்து ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து, ஒண்ணு வேதம் வாசிக்க வேண்டியது, இல்லைன்னா ஜெபம் பண்ண வேண்டியது. வேதம் வாசிக்க வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது. 3 நாள் கழிச்சு முடிக்க போறோம், உபவாசம் முடிக்க போறோம். ஒரேதான் கஷ்டமா இருக்கு, ஒன்னும் பெருசா ஒன்னும் பேசலையேன்னு. அப்படி முடிக்க போற நேரத்துல ஒரே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனை போல ஒரு ஆழமான ஒரு வார்த்தை என்ன வந்துச்சுன்னா, நீ பரிசுத்தமா இருப்பதே என்னுடைய சித்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். நான் நினைச்சேன் ஆண்டவர் டமார்னு முன்னாடி தோன்றுவார், சாது சுந்தர் சிங் வந்த மாதிரி சூரிய பிரகாசத்திலும் பெரிய வெளிச்சமா வருவாரு, சொல்லுவாரு, டேனியலே நீ கவலைப்படாத, உனக்கு இப்படி பண்றேன் அப்படி பண்ண, இந்த வருஷம் தான் நாட்டுக்கு போவ, அந்த வருஷம் அப்படி போவ, இங்க போ அங்க போவ, 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்ப, அல்லது 70 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்ப, என்னமோ சொல்லி கடைசியில கண்ணம்பூடி ஆமேன்னு என்கிட்ட வந்துருவேன். இதெல்லாம் எதிர்பார்த்து போய் நிக்கிறேன் நானு. ஆனா ஒண்ணுமே சொல்லல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் கூட என்ன செய்யல, சொல்லவே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, நீ பரிசுத்தமா இருப்பதே என்னுடைய சித்தம், பரிபூர்ண சித்தம். பிரைஸ் தி லார்ட். உடனே என்னுடைய மென்டார் மதுரையில ஒரு அண்ணன், அவரிடத்துல போனேன். ரொம்ப வேதனையோட போனேன். அடுத்த நாள் போயிட்டு சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி 3 நாள் ஜெபம் பண்ணா ஆண்டவர் பேசுவான் எல்லாரும் சொன்னாங்க. நானும் உபவாசம் இருந்து இப்படியெல்லாம் பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே பேசல. கடைசியில அப்படி சீரியஸ் ஆயிட்டாரு. அப்படின்னாரு. கடைசியில ஒரே ஒரு வார்த்தை வந்துச்சு, இப்படி சொன்னாரு. அவர் என்னை தட்டி கொடுத்து சொன்னாரு, பரவாயில்ல, உனக்கு ஒரு வார்த்தையா வந்திருக்கே, அப்படி வராம நிறைய பேர் இருக்காங்க, அதனால வந்துருச்சு உனக்கு, ஸ்தோத்திரம், God bless you போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, so the first revelation that you receive from God is always about holiness. அவர் உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தாலும் சரி, அல்லது தத்துரூபமா பேசினாலும் சரி, அவர் முதலாவது பேசுவது அவருடைய பரிசுத்தத்தை குறித்து. பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ இங்க அதுதான் அவர் சொல்றா. ஏன்னா இந்த பாடல ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா, அவருடைய பரிசுத்தத்தை குறித்த வெளிப்பாடு. 1 சாமுவேல் 6:20 வாசிங்க, மல்கியா 2:11 வாசிங்க. 1 சாமுவேல் 6:20. இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? ஆமென். போதும். இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார்? மல்கியா 2:11. மல்கியா 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். பிரைஸ் தி லார்ட். என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். எனவே முதல்ல அவளுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு அவருடைய பரிசுத்தத்தை குறித்ததான வெளிப்பாடு. இரண்டாவது 1 சாமுவேல் 2 அதுல 3வது வசனத்தை வாசிங்க. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. கர்த்தர் ஞானமுள்ள தேவன். இரண்டாவது என்ன வெளிப்பாடு அப்படின்னா, அவருடைய ஞானத்தை குறித்த வெளிப்பாடு.
ஆராய்ந்து முடியாத ஞானம். அவர் எப்படி கிரியை செய்யறாருன்னு தெரியாது நமக்கு. ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 147 அதுல 8. சங்கீதம் 147 அதுல 8. அவர் வானத்தை மேகங்களால் மூடி அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். என்ன அழகா இருக்கு பாருங்களேன். அவர் வானத்தை மேகங்களால் மூடி, அதான் அவருடைய ஞானம். மூடுவது போல இருக்கிறது, ஆனா உண்மையிலே என்ன பண்றார் தெரியுமா? அவர் ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனா மூடுறது மாதிரி மூடி திறக்கிற தேவன், அதான் நம்முடைய தேவன். அதனாலதான் அவருடைய ஞானத்தை பத்தி சொல்லியிருக்கு. அன்னாளின் கற்பத்தை அடைத்தவர், அடைக்கிறது மாதிரி இருந்துச்சு, ஆனா திறந்திருக்கிறாரு. நோவாவுடைய பேழை கதவை அவர்தான் அடைத்தார், ஆனால் அவர் திறக்கிறாரு. இது அவருடைய ஞானம் பாருங்களேன். புரிந்து கொள்ள முடியாதவருடைய ஞானம். தேவன் உங்க வாழ்க்கையில சில காரியங்கள், சில கதவுகளை அடைத்தது போல இருக்கும், ஆனா அது அது பெரிய ஒரு மகிமைய உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல கதவை அடைக்கதான் செஞ்சா. இட் வாஸ் த சவுண்ட் ஆஃப் a shut door but the beginning of a miracle. பிரைஸ் தி லார்ட். கதவை அடைச்ச பிறகுதான் என்ன ஆச்சு? பெருக ஆரம்பித்து. உள்ளே போய் உன் பிள்ளைகளோடு நின்று கதவை பூட்டின்னு போட்டிருக்கு. கதவை பூட்டி அதை அடைச்சு திறக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவருடைய ஞானம் அளவிடப்பட முடியாத ஞானம். அப்ப முதலாவது அவருடைய பரிசுத்தத்தை பற்றிய வெளிப்பாடு, 2வது அவருடைய ஞானத்தை பற்றிய வெளிப்பாடு, 3வது 4வது வசனத்தை வாசிங்க. 4th verse. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். ஆமென். இந்த 4வது வசனம் நான் சொல்றேன், அவருடைய வல்லமை குறித்த வெளிப்பாடு. The power of God. In what way, how the power of God works. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 33 அதுல 10, 11. சங்கீதம் 33, 10, 11. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆமென். சங்கீதம் 46 9, 10. சங்கீதம் 46 9, 10. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். சங்கீதம் 18 34. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். ஆமென். இந்த வல்லமைனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வில்லை ஏன் வளைக்கிற, பலவானுடைய வில்லை ஏன் வளைச்சாருன்னு போட்டிருக்கு அப்படின்னா, அதாவது their intention or whatever that they are aiming for will never prosper. அவங்களுடைய தீய நோக்கங்கள், உங்களுக்கு விரோதமான தீய நோக்கங்களை வாய்க்காமல் போக பண்ணுவதுதான் தேவனுடைய பலன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனாலதான் ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இதை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். There are people, aiming at you. உங்களுக்கு விரோதமாக உங்களை இலக்காக வைத்து நான் ஏற்றப்பட்ட அம்புகளோடு நிற்கிறவர்களை பார்க்கிறேன். ஆனா கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? அவர்களுடைய வில்லை ஒடிக்கிறார், அவருடைய வில்லை வளையும்படி செய்கிறார். எனவே அவருடைய நோக்கங்கள் நிறைவேறாது, அவருடைய யோசனை நிறைவேறாது. ஆனா கர்த்தருடைய யோசனை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாலாவதாக 1 சாமுவேல் 2:5. 1 சாமுவேல் 2:5. திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ வளர்த்தியப்பட்டாள். அதுல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் நான் எடுத்திருக்கிறேன். நான் பசியா இருந்தவர்கள் இனி பசியா இரார்கள்னு போட்டிருக்கு. சோ நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த 5வது குறிப்புல தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவனாக வெளிப்படுவார்.
ஏன்னா சாப்பாடு என்பது ஒரு குறைந்தபட்ச தேவை, அப்படிதானே? அத்தியாவசியமான ஒண்ணு. ஆனா இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கார் தெரியுமா? உங்க வாழ்க்கையில உங்க தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கேரித் ஆற்றங்கரையில் இருந்த எலியாவுக்கு காகங்கள் மூலமாய் போஷித்தார். காகங்கள் வந்துட்டே இருந்துச்சு காலையிலும் சாயங்காலமும். வயல்ல வேலை பார்த்து கொண்டிருந்த ரூத்து அப்பத்தான் எடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும். ஆனா வேதம் சொல்கிறது சாப்பாட்டு வேலை வந்தபோது அவளுக்கு ஆதரவாய் போவாசின் கரம் நீட்டப்பட்டது. அவன் என்ன கொடுத்தான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அப்பமும் வறுத்த பயிரும் கொடுத்தான். சோ இந்த நாட்கள்ல நான் சொல்றேன், இந்த தேவன் இவ்விதமாக தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய வல்லமை வெளிப்படுத்துவார். அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ள தேவன், உங்க தேவையெல்லாம் சந்திக்கிறவராக வெளிப்படுவார். அடுத்து 5ஆவதாக 6வது வசனத்தை வாசிப்போம். 6வது வசனம். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். ரைட், உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். God who revives, God who restores. இந்த இரவு ஒருவேளை நான் சிலவற்றை இழந்து நிற்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த தேவன் இப்பொழுது உங்களுக்கு சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள செய்கிற தேவனாய் வெளிப்படுவார். Praise the Lord. Amen. So இந்த தேவன் சகலவற்றையும், he is a God who revives and God who restores. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறார், மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிறார் என்றுதான் ரோமர் 4:17 எழுதியிருக்கிறது. தேவன் அப்படி உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். இந்த வெளிப்பாடத்தான் அன்னாளுக்கு கொடுத்தார். அதைத்தான் துதிப்பாடலாய் பாடினாள். 8வது வசனம், அது 8வது வசனத்தை வாசிங்க. 6வது குறிப்பா நம்பர் 6, 8th verse. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனை குறித்த வெளிப்பாட சொல்லிட்டு இருக்க வரிசையா 7 வெளிப்பாடுகளை சொல்றா. அதுல 6வதா என்ன சொல்றா தெரியுமா? இவர் உயர்த்துகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவ இந்த இதுல பாருங்களேன், அவ என்னெல்லாம் சொல்லி அவ தேவனை துதித்தாளோ இது எல்லாமே அவளுக்கு நடந்துருச்சு. மலடியா இருப்பவள் 7 பெற்றாள்னு சொன்னா உண்மையிலேயே அப்படிதான் நடந்துருச்சு. தேவன் அவள் சொன்ன அந்த துதி பாடல் தீர்க்க தரிசனமாய் இருந்தபடினால் அவள் சொன்னதெல்லாமே நிறைவேறினது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களுடைய உட்கார்வும் மகிமையில சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்படுகிறார். இது எல்லாம் அப்படியே நடந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், சாமுவேல் was blessed to be a king maker. Not just the official prophetic voice, but also he was a kingmaker. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவனாய் தேவன் அவனை வைத்தார். Praise the Lord. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்கள்ல தேவன் உங்களை உயர்த்துகிறவராய் வெளிப்படுவார். Praise the Lord. I mean, God will definitely elevate you. இன்னைக்கு 7 favors பார்த்தோம். அதுல ஒரு favor என்ன தெரியுமா? God, I mean the favor that will elevate you. Praise God. உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற ஒரு தயவு. ஆமென். சோ 7ஆவதாக 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:9. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். ரைட். 7வது என்ன அப்படின்னா, நிலைப்படுத்துகிற தேவன். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். ஒருவேளை இந்த இரவுல, பாஸ்டர், I'm just shaken because I have a situation in my workplace. At my workplace, என் வேலை ஸ்தலத்துல எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை கவனமா கேளுங்க. அவர் உங்கள் பாதங்களை காப்பாற்றுகிற தேவன். Praise the Lord. He will establish you wherever you are. தேவ சுத்தத்தின்படி நீங்கள் எங்க இருக்க வேண்டுமோ அங்கே உங்களை நிலைப்படுத்துவார். Praise the Lord. ஆமென். ஒருவேளை இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னும் அது பிரச்சனையாத்தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? There is a better place prepared for you. God has already prepared a better place for you. Praise the Lord.
ஒரு சில நாட்கள் முன்னாடி பிரசங்கம் சொன்னேன், காற்றானது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது போல, அப்படித்தான் தேவன் ஆவிக்குரியவரை நடத்துகிறார். நமக்கு எங்க இருந்து நன்மை வரும், எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும் நமக்கே தெரியாது. அந்த ஆசீர்வாதம் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கும், எவ்வளவு உயரங்களில் நிலைநிறுத்தும் என்று நமக்கு தெரியாது. கர்த்தர் இவைகளை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ நிலைப்படுத்துகிற தேவன் உங்களை எதுலெல்லாம் நிலைப்படுத்தணுமோ அதிலெல்லாம் இந்த இரவு அவர் நிலைப்படுத்தும்படி விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அன்னாளுக்கு நடந்தது போல ஒரு என்கவுண்டர் நடக்க நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு ஹேவ் an encounter with you. என் வாழ்க்கையில் இருக்கிற ரொட்டீன் எல்லாம் உடைங்க ஆண்டவரே. பழகி போன எனக்கு தெரிஞ்சதை அதெல்லாம் உடைச்சிருங்க ஆண்டவரே. I want, Lord, I want you to transform the way I pray. I want my faith to be transformed. I want my integrity to be transformed. My praise to be transformed. My love to be transformed. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் அனுப்பினதற்காய் நன்றி. ஆண்டவரை, ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலகட்டத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறீங்க. உம்முடைய ஜனங்கள் அப்புறம் துக்கமுகமாய் இராமல் மகிழ்ச்சியோடு களி கூறுகிற இருதயத்தோடு புறப்படுவார்களாக. ஆண்டவரே, அன்னாள் சொன்னது போலவே என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லும்படி பெரிய காரியங்களை இவர்கள் வாழ்க்கையிலே செய்யும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதிலும் எங்களுடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிரயாணங்களை வாய்க்கப்படுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, சோதரம் கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளும் வாய்க்கட்டும். உமது வாக்கின்படியே நிலைப்படுத்தும், ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் குறைந்தும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.